வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு 30 ஃபீட்டுக்கு 40 ஃபீட் ஒரு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. ஸோ இந்த என்டையர் பிளானுமே 3D லேஅவுட்டுக்கு மாற்றிருக்கேன். ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிளான் பார்த்திங்கன்னா என்டையராக அந்த வில்லேஜ் சைடு கான்செப்டில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ கார் பார்க்கிங்லாம் எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக நமக்கு பில்டிங்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக பில்டிங்குள்ளே என்ட்ரு ஆகணும்னா உங்களுக்கு நார்த்து வெஸ்ட் கார்னரில் ஒரு ஸ்டேர்கேஸ் ஏரியா மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். இது நம்ம ஒரு ஃபாயர் ஏரியாவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஏரியாவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7 ஃபீட் 3 இன்ச்சுக்கு 16 ஃபீட் கிட்ட வருது. இது நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபாயர் மாதிரியும் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்டார் கேஸோட ஒரு ஃப்ளைட்டோட விட்த்து பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் கிட்ட கொடுத்துருக்கேன். ஸோ 2 ஃப்ளைட்டு நம்ம சேர்த்தோன்னா 6 ஃபீட் கிட்ட வருது. நம்ம 7 ஃபீட் 3 இன்ச்சு மெஷர்மெண்ட்டில் விட்டுருக்கோம். ஸோ இந்த 1.25 ஸ்பேஸ் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கீழே என்ட்ரு ஆகிறதுக்கும் உங்களுக்கு தாராளமாகவே இடம் இருக்கும். ஏன்னா 7 அடி ஹைட்டுக்கு நமக்கு மிட் லேண்டிங் எந்த சைடில் திரும்பிடுது. அதே மாதிரி இந்த ஸ்டார் கேஸ் வெளியே நம்ம ஒரு கிரில் கேட் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு இதுக்கு உள்ளே நம்ம மெயின் டோர் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம் டீக் வுட்டில். அதே மாதிரி உள்ளே என்ட்ரு ஆனோடனே நீங்கள் ஒரு ஹால் ஒன்று பார்க்குறீங்க. இது டைனிங்கும் நமக்கு இன்க்ளூட் ஆகும். ஸோ இந்த ஹாலோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்டையராக 11 ஃபீட் 3 இன்ச்சுக்கு 21 ஃபீட் 3 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இதில் சைடில் நான் டைனிங் ஏரியாவும் கொடுத்துருக்கேன். 2 கோட்டை இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இது பக்கத்துலேயே உங்களுக்கு டைனிங் ப்ரொவிஷனும் வர மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஹால் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் ஃபுல்லாகவே நம்ம இந்த நீஷ் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு இந்த சைடில் நம்ம ஹால் கொடுத்துக்கலாம். 11 ஃபீட் 4 இன்ச்சுக்கு ஒரு 10 ஃபீட்டுன்ற அளவில் இந்த ஹால் உங்களுக்கு முடிஞ்சிடும். மீதி உள்ள ஸ்பேஸ்லாம் நமக்கு பஃபரிங் ஜோனு இந்த டைனிங் ஹால்லாம் நமக்கு இன்க்ளூட் ஆகும். ஸோ இந்த லேஅவுட்டில் 2 கோட்டியர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். ஒன்று கிச்சன் பக்கத்துலேயும் இன்னொன்று நமக்கு பெட்ரூம் பக்கத்துலேயும் ஒன்று வருது. ஸோ இந்த இன்டர்னல் கோர்ட்யார்ட் மூலமாகவே எல்லா இடத்துக்கும் வென்டிலேஷன் வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட்டர்லேருந்து எந்த ஒரு விண்டோவும் நமக்கு வைக்க தேவையில்லை. ஸோ இந்த டிசைன் ஆப்ஷன் பொல்யூஷன் அதிகமாக இருக்கிற ஏரியாலலாம் நல்லா சூட் ஆகும். ஏன்னா நமக்கு அவுட்டரில் எதுவும் விண்டோ வைக்காமல் டேரெக்டாக கோர்ட்யார்ட்லேருந்தே நமக்கு எல்லா ஓப்பனிங்கும் வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ மேலேயும் உங்களுக்கு ஒரு சன்ரூஃப் வர மாதிரி ஒரு டிசைன் பண்ணிவிட்டு உள்ளே லைட்டிங்கும் ஏர் வென்டிலேஷனும் வர்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓடிஸோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்டுக்கு 5 ஃபீட் கொடுத்துருக்கேன். இன்னொரு ஓடிஸ் நமக்கு 6 ஃபீட் 3 இன்ச்சுக்கு 5 ஃபீட் 9 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. டைனிங்லேருந்து நம்ம கிச்சன் என்ட்ரு ஆகணும்னா 8 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 9 ஃபீட் 5 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த கிச்சன் பக்கத்துலேயே நம்ம ஒரு யூட்டிலிட்டி ப்ரொவிஷனும் கொடுத்துக்க முடியும். இந்த யூட்டிலிட்டியோட சைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 5 ஃபீட்டுக்கு 4 ஃபீட்டுன்ற அளவில் வரும். அதே மாதிரி இந்த கிச்சன்லேருந்தே உங்களுக்கு ஒரு டாய்லெட் ப்ரொவிஷனும் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 5 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ இதில் ஷவர் நம்ம கடைசியில் போட்டுட்டு என்ட்ரு ஆனோடனே உங்களுக்கு வாஷ் பேசிங் வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு க்ளாசெட் வரும். ஸோ இதுக்கு வென்டிலேஷன் நமக்கு ஓடிஎஸ் மூலமாக நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஓடிஎஸ் 7 ஃபீட் அளவில் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி இருக்குதுன்னா நம்ம ஹைட்டில் கூட வச்சுக்கலாம். ஸோ அப்படியே இந்த பெட்ரூம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பெட்ரூமோட அளவு 10 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 12 ஃபீட் 5 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த கார்னர் ஃபுல்லாக நம்ம வார்ட்ரோப் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு இந்த சைடில் நம்ம பெட் ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். ஆப்போசிட்டில் நான் டிவி ப்ரொவிஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கும் நம்ம அதே மெஷர்மெண்ட்டில் ஆல்மோஸ்ட் வருது. இதுக்கும் நம்ம வார்ட்ரோப் இன்சைட் கொடுத்துட்டு ஆப்போசிட்டில் நம்ம டிவி யூனிட் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பெட்ரூமுக்கு நான் அட்டாச் டாய்லெட்டும் ஒன்று கொடுத்துருக்கேன் 10 ஃபீட்டுக்கு 5 ஃபீட்டுன்ற அளவில். ஸோ தாராளமான ஸ்பேஸ் தான். ஸோ இந்த டாய்லெட்டுக்கு அவுட்டர் சைடில் மட்டும் உங்களுக்கு இந்த சைடில் கட் அவுட் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கட் அவுட்டுக்கு நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பைப்ஸ் கொண்டு போகிறதுக்கு இந்த ஏரியாவை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செட் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் ஒரு ஏரியா ஒன்று கொடுத்துருக்கேன் 3 ஃபீட்டுக்கு 22 ஃபீட்டுன்ற அளவில். இந்த சைடில் யூட்டிலிட்டி ஸ்லாப் இல்லாமல் இருந்தால் இங்கே ஒரு செட் பேக் ஏரியாவாக இது ஆக்ட் ஆகும். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஏரியாவும் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த லைக் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.